Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை போயஸ் கார்டனில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். வரும்போது நான் தான் பக்கத்தில் இருக்கிறவன், எடுத்து சொல்லுவேன். உங்களுக்கு எடுத்து சொன்னால் அதை கேட்டுக்கிறவங்க அம்மா. அதனால் எனக்கெல்லாம் பல பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாக நல்லபடியாக நாங்கள் முடிப்போம். அதுக்கு அம்மாவோட ஒத்துழைப்பு ரொம்ப இருந்துச்சு. நான் ஏன் அதை இவ்வளோ ப்ரெஸ்ஸுக்கு மத்தியில் சொல்கிறேன் அப்படின்னா, அம்மாவுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே சொல்லுவாங்க எல்லாம். ஆனால் அம்மா போல் நியாயம் இதுதான், தர்மம் இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா அடுத்த பேச்சு இருக்காது. சரி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நானும் நல்லபடியாக தான் அதை செஞ்சு முடிச்சிருக்கேன். அதுபடி தான் ரெண்டாக பிரிஞ்சு வெவ்வேறு சென்னத்தில் நின்று கோர்ட்லையெல்லாம், சுப்ரீம் கோர்ட்லையெல்லாம் கேஸ் நடக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தப்போ கூட என்னால் ஒத்துமைப்படுத்த முடிஞ்சுது. அப்போ அதை சொல்லி புரிய வச்சு, நம்ம இப்படி இருக்கிறதுனால திமுகவுக்கு லாபமாக இருக்குது. நான் எப்போதுமே ரொம்ப யோசிப்பேன். எல்லா விஷயத்துலேயும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னே எடுத்து தான் அதை செஞ்சு பழக்கம் எனக்கு. திமுகவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. திமுக என்பது நம்ம தலைவரை வெளியில் அனுப்பின கட்சி. அது திமுகவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு அவங்க ஆஃபீஸுக்கு கட்டக்கூட வழி கிடையாது. அதை கட்டினவர் புரட்சி தலைவர். நடிகராக இருக்கும்போது அவர் தான் எல்லா செலவையும் பார்த்துருக்கார். அவரையே கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி போட்ட கட்சி இது. அதனால இதுதான் தீய சக்தி அப்படின்னு எங்கள் தலைவர் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கார். அந்த நினப்பில் தான் அதிமுக வளர்ந்துருக்கு. எங்களுடைய ரத்தத்தில் கூட திமுக எதிர்ப்பு தான் ஓங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அம்மாவுக்கு துணையாக நான் இருக்கேங்கிறதுனால திமுக எந்தெந்த வழியிலெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தி இந்த அதிமுகங்கிறத அழிச்சிடணுன்னு முடிவு பண்ணி வேலை பார்த்தாங்க. அப்போ கூட நாங்கள் 2 பேரும் பெண்கள் தான். நாங்கள் கொஞ்சம் கூட தலைவணங்களை. என்ன பண்ணுவேன் நீ பண்ணு, கேஸா போடு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணவங்க. இப்போ 4 வருஷம் நான் உள்ளறையும் இருந்துட்டு வந்திருக்கேன் இயக்கத்துக்காக. இது எல்லாம் நடந்துச்சு. இப்போ போய் கனவுல கூட எங்களுக்கு வரக்கூடாது. அதிமுககாரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நான்லாம் அந்த சேதி காதில் விழுந்த உடனே 4 நாளாக சாப்பிட்டு 4 நாளாச்சு. தூக்கம் இல்லை எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்து வந்த கட்சி இது. நெருப்பாற்றில் நீந்தி நாங்கள் கரையில் ஏறின. நாங்கள் அப்படி இருக்கும்போது அவங்களோட போய் கை கோக்கிறதா, இது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை அப்படிங்கிறதுல நான் என் மனசு தெளிவாக இருக்குது. இப்பயும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். இன்னைக்கு நான் டிவியில் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தேன். ஒரு சின்ன சந்தோஷமும் எனக்கு அதில் என்னன்னா, திமுக எதிர்ப்பு இருக்கு, எங்ககிட்ட உள்ளவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அது பெருமை. அதே சமயம் எங்கள் ஆட்களுக்கு, எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் ஒத்துமையாகும். இப்பயும் அதை தான் சொல்கிறேன். நம்ம எங்கே தவறு செஞ்சுருக்கோன்னா அந்த இடத்துல தான். அந்த இடத்துல ஒன்றாக இருந்திருந்தால் இன்னைக்கு எந்த ஆட்சி இருக்கும்? ஒவ்வொரு தொண்டனும் அதை நினைக்கிறாங்க. கீழே
அதை வந்து செய்ய தவறி இருக்கிட்டீங்க. சரி, இப்போ கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்தனாங்க. நாங்கள் அதாவது இந்த அளவுக்கு இந்த இயக்கம் இருக்குமா அப்படின்னு நினச்ச காலங்கள்லாம் இதே தமிழ்நாட்டில் இருக்குது தலைவர் மறைவுக்கு பிறகு. அதனால் ஒன்றும் அழிஞ்சு போடுறது கிடையாது. எங்களுக்கு அந்த வில் பவர் இருக்குது. நாங்கள் மீண்டும் வருவோம், மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கிறது எனக்கு 100% இருக்குது. நான் எதையும் விளையாட்டாகவே பேச மாட்டேன். ஆனால் இதுக்கு தேவை இப்போ ஒன்றே ஒன்று தான், ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை மட்டும் இருந்தால், எல்லோரும் ஒன்று கூடிட்டால், அதுக்கப்புறம் வந்து கடல் தான் அதிமுக. அதை யாரும் சுருக்கி எடை போட முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன், அது வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள்லாம் பார்ப்பீங்க, நிச்சயம் பார்ப்பீங்க. அதுக்கு உண்டான அறிகுறிகள் அத்தனையும் எனக்கு தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போகும். எங்கள் இயக்கத்தில் உள்ளவங்க, அதாவது ஒரு பயிர் பண்ணியிருக்கீங்க, நெல் பயிர் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஒரு நாற்று வளருது, அதில் உள்ள நெல்மணிகளோடு அது தூக்கி அந்த வெயிட்டை தாங்கி நிற்கிது. அந்த சமயத்தில் பெரிய புயல் மாதிரி காற்றடிக்குது. அந்த காற்றுல அது என்ன பண்ணுது, அந்த ஒரு நாற்று பண்ணுறத நீங்கள் செய்யுங்கன்ற என்ன செய்யுது, வளைஞ்சு கொடுத்து போகுது. அதனால் ஒரு விவசாயி காப்பாற்றப்பட வைக்குது. அந்த நெல்மணி உதிராமல் பார்த்து ஒடிஞ்சு விழாமல் காப்பாற்றுது அந்த ஒரு சின்ன நாற்று. அந்த மனப்பான்மை மட்டும் இருந்தால் போரும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத என் கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒற்றுமைப்படுற நேரம். இதில் ஒற்றுமையோடு இருந்து நம்மளுக்கு முதல் எதிரி யார், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். வருங்காலங்களில் தேர்தலில் அந்த வெற்றியை நம்ம வந்து நம்ம இருபெரும் தலைவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, என்னோட நினப்பு. அதுதான். அதனால் எப்போதுமே நான் வந்து தொடர்ந்து நான் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து சொல்லிகிட்டு இருந்தது தான், அதை கேட்காம சில முடிவுகள் தப்பாக ஆகிருக்கு. தப்பை திருத்திக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் உங்களை எல்லாரையும் வர சொன்னேன். உங்களுக்கு எல்லாமே என் மனசில் இருந்ததை சொல்லிட்டேன். இதுதான் எங்கள் இயக்கத்தில் காலகாலமாக இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எல்லோருக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. அதை சிந்தித்து எல்லாரும் செய்யணும்னு தான் என்னோட ஆசை. அதுக்கு நான் முழுசாக என் மனசில் எந்த வித பிரிவினையும் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து காலத்தின் கட்டாயம். அது நம்ம வந்து ஒன்றிணைந்து செயல்படணுங்கிறது தான். வேறு எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ நாங்கள் அப்படி அம்மா மறந்து செஞ்சது தான் எங்களுக்கு நல்லதாக வந்தது. நாங்கள் ஏற்கனவே இதை நான் கண்கூட பார்த்தவன். ஆரம் வீரப்பனை போல ஒரு எதிர்ப்பு, அம்மா எதிர்ப்பு வேறு யாருமே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் சொல்கிறேன் பக்கத்தில் இருந்தவன். ஆரம் வீரப்பன் வந்து அம்மாவை வைக்கக்கூடாது, மெம்பராக கூட இருக்கக்கூடாது, கொள்கை பிறப்பு செயலாளராக அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னவர். திருப்பி என்னாச்சு, காலம் மாறுது, தலைவர் மறைவு எல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு அம்மா வந்து பிரிஞ்ச கட்சி ஒன்றிணைஞ்சு பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. அப்போது எலெக்ஷன் வருது, எல்லாருக்கும் சீட்டு
யார் யாருக்கு என்னன்னு கொடுக்குறாங்க. ஆரம் வீரப்பனுக்கு கொடுக்கல. ஏன்னா அம்மாவுக்கு அந்த கோபம். நான் என்ன பண்ணேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் நான் சொல்லிக்கல. நீங்கள் 2 தொகுதியில் நின்றுங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அதுலேயும் ஒரு சூட்சமாக வச்சு தான் நான் சொன்னேன். ஒன்று 2லையும் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று ரிசைன் பண்ணி ஆகணும். சரி, நம்ம பின்னாடி அம்மாவை சரி பண்ணி அதில் அவரை நிற்க வச்சுக்கலான்னு நினச்சேன் அன்றைக்கி. நான் அதை நான் செஞ்சேன். அவரை நாங்கள் அங்கே நிற்க வச்சு காங்கேயத்தில். அனைவரும் ஒன்றிணைந்தால் அதிமுக ஒரு கடல் போல இருக்கும் என அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தார். அந்த நிகழ்வை பார்த்தோம். அதிமுகவில் ஒற்றுமை அவசியம் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.